அலுவலகத்துல ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. எல்லா வேலையும் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா வேலையும் தொடங்கிட்டேன். ஆனா எதையுமே முடிக்க முடியல அப்படின்னு பல பேர் தவிக்கிறாங்க. அப்படி தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காணொலியை முழுமையா காணுங்க. நிச்சயமா இதுல இருந்து நம்ம சில விஷயங்களை கத்துக்க முடியும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயம் தொடங்கிடுவோம். எல்லா வேலையும் முடிக்கணுமா, சரி ரைட், நம்ம இதெல்லாம் தொடங்கிடுவோம், எல்லாத்தையும் தொடங்கிடுவோம். எல்லாமே அரைகுறையா வந்து நிற்கும். ஒரு வேலை கூட முழுமையா முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்முடைய மனம் என்ன நினைக்குதுன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொடங்கி வச்சிடறோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடியுது. இப்போ இது ஒரு கதை மூலமா பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தார். 2 சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை கொடுப்பார். அந்த வேலையை அவங்க முடிச்சுட்டு வரணும். இதுல 2வது இருக்க சீடருக்கு வந்து கொஞ்சம் வருத்தம். ஏன்னா நான் ரொம்ப திறமைசாலிங்க, என் திறமைக்கு ஒரு வேலை கொடுத்தா எப்படி, எனக்கு ஒரு 2-3 வேலை சேர்த்து கொடுத்தா தானே, அதை நான் முடிச்சுட்டு இந்த பயிற்சியை நான் முடிச்சுட்டா நானும் ஞானி ஆயிடுவேன்ல, நானும் சீக்கிரமா வெளில போவேன்ல. இவர் என்னன்னா 5 வருஷமா தினம் ஒரு வேலை கொடுத்து என்ன உயிர் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சார். இந்த நினைப்பு ஞானிக்கும் தெரிய வந்தது. அப்ப என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோழி குஞ்சுகளை வந்து ஒரு கூண்டில் அடைச்சு வச்சிருந்தார். அதை திறந்து விட்டார். அந்த கோழி எல்லாம் பறந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் வெளில வந்தது. உடனே அந்த 2ஆம் பார்த்து கேட்கிறாரு, ஐயா இந்த கோழி குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றார். இவரை எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஒன்று பிடிக்கும்னா அது அங்கே போகுது, இன்னொன்று பிடிக்கணும் இது இங்கே போகுது, அவரால் பிடிக்கவே முடியல. உடனே ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். அந்த கோழி குஞ்சுகளில் ஒரு கோழி குஞ்சுக்கு மட்டும் சிகப்பு கலர்ல ஒரு பட்டை அணிந்திருக்கும். அதை மட்டும் பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தாரு. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகிருக்கும். அதுக்குள்ள அந்த கோழி குஞ்சை கொண்டு வந்து குறுக்கிட்ட ஒப்படைச்சார். இப்போ அவருக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதாவது தன்னுடைய கவனம் அந்த எல்லா கோழிகளும் மேல இருக்கும் பொழுது அவரால் எதையுமே பிடிக்க முடியல. ஆனா ஒரு கோழியின் முடிவு பண்ண பிறகு அவரால் எளிதில் வெற்றியடைய முடிஞ்சது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா வேலையும் நமக்கு இருக்கதான் போகுது. நம்ம வேலை இல்லாமல் இருக்கவே போகுது. நீங்க வேலையே செய்யாமல் இருந்தாலும் ஏதாவது வேலை இருக்கதான் போகுது. எல்லா வேலையும் அவங்களால ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனித மனம் அதற்கு தயாரானது அல்ல. நம்முடைய மனித மனம் முழுமையாக ஒரு வேலையை மட்டும்தான் ஒழுங்காக செய்ய முடியும். ஆக எது முக்கியமான வேலை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ரியாரிட்டி, எது முக்கியமான வேலைன்னு நீங்கள் முதல்ல முடிவு செஞ்சுக்கங்க. செஞ்ச பிறகு அந்த வேலையை எடுத்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். அதற்கு பிறகு அடுத்த வேலைக்கு நீங்கள் தாவலாம். இதே தான் உங்களுடைய அலுவலகத்துலையும் இந்த அஜைல்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடாலஜி இருக்குது. அதுலேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பேரில் ஒரு வேலை தான் இருக்கணும், அந்த வேலை முடித்த பிறகு தான் அடுத்த வேலையை நீங்கள் எடுக்கணும்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனித மனம் அதற்காகத்தான் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை தான் நாம் செஞ்சாதான் நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வளர முடியும். ஆக எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வேலையும் உங்களுடைய அலுவலகத்துக்கு எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு வேலையை ஒழுங்காக முடிக்க மாட்டோம். ஒவ்வொரு வேலையாக செய்வோம். அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போவோம். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நம்முடைய அலுவலகத்தில் பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நாம் அலுவலகத்தில் வெற்றி பெற முடியும். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்முடைய வீட்லையும் சரி, நாட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நான் ஒரே நேரத்தில் செய்வேன் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா இடத்தையும் தொடங்காமல் ஒவ்வொரு விஷயமா தொடங்குங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தை முடித்த பிறகு அடுத்த வேலையை தொடங்குங்க. இதனால் நமக்கு 2 அனுகூலம் இருக்குது. ஒன்று, நம்முடைய வேலை முடியுது. 2வது, நம்முடைய மனம் ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படும். ஏன்னா ஒரு வேலை தான் இருக்குது, அந்த வேலையை முடிச்ச பிறகு தான் அடுத்து சிந்திக்க போகிறேன். அப்போது என்னுடைய சக்தி எதுவுமே வீணடிக்கப்படலை. என்னுடைய சக்தி வீணடிக்காத போது நிச்சயமாக அந்த வேலை மிகச் சிறப்பாக தான் வரப்போகுது. என்னுடைய திறமையும் வளரப்போகுது. ஆக திறமை மிக்க மனிதராகவும் ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அருமையான மனிதராகவும் நாம் மாறுவோம். அப்படி மாறினா நாம் நிச்சயமாக வளர்ச்சிடுவோன்றது சந்தேகமே கிடையாது. இது போன்ற அருமையான கதையையும் கருத்தையும் தினந்தோறும் கேட்க கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த தலைப்பில் பேசலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் கருத்தை தெரிவிச்சிங்கன்னா நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுவோம். இது போன்ற அருமையான செய்தியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.